இப்ப நமக்கு கீழ போகும்ன்னு தெரியும். எத பேஸா வச்சு நமக்கு கீழ போதுன்னு தெரியும்? ஏன்னா, எனக்கு இத 100% மார்க்கெட் என்ன பண்ணணும்? இந்த ஏரியாவ இங்லோக்கு வரணுங்க ப்ரோ. வரணும். அதுதான் டாமினேட் ரூல். பண்ணுங்க ப்ரோ. அப்போ ஆமா. இந்த ஹைய உடைக்காத வரைக்குமே மார்க்கெட் என்னத்துக்கு சான்சஸ் இருக்கு? கீழ வர்றதுக்கே சான்சஸ் இருக்குங்க. கீழ வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே மாரி இந்த ஹைல என்ன இருக்கு? ஒரு நல்ல சப்ளை இருக்குங்க. தெளிவான சப்ளையும் இருக்கா? சப்ளை இருக்குங்க. ஆமாங்க ப்ரோ. ஓகே. நெக்ஸ்ட் இந்த ஹை வேற என்ன ஏரியாவா இருக்கு? யோசிங்க. ஸோ ஒரு ரீட்ரேஸ்மென்ட்டும் செக் பண்ணி பார்ப்போம். ஆனா, இப்படிக்கு ரீட்ரேஸ்மென்ட் நம்மளால என்ன பண்ண முடியாது? செக் பண்ண முடியாதா? செக் பண்ண முடியாது. ஸோ ஆமாங்க அதாவது ப்ரோ. பார்த்தீங்கன்னா, இந்த இம்பல்ஸ் மேஜர் இம்பல்ஸ் அதுக்கு வந்து இன்டர்னல் ஹை இங்க வச்சிருக்கா? இப்ப இந்த ஹைய உடைக்காத வரைக்கும் ஆமாங்க ப்ரோ. நம்மளால என்ன பண்ண முடியாது? பை போக முடியாது. ரைட்டா? பை போ முடியாது. ஆமாங்க ப்ரோ. யாஹ்! ஃபைனலி இப்ப பாருங்க. மார்க்கெட் ஏதோ ஒரு நியூஸ் இம்பாக்ட்ல மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு? மேல போயிருக்குங்க ப்ரோ. மேல போயிருக்கு. இந்த ஒரே ஹைய கேண்டில். உடைக்காதது ஆமா. வரைக்கும் மார்க்கெட் என்ன? கீழ தானங்க ப்ரோ. டவுன் கீழ தானங்க. தானே? டக்குன்னு நியூஸ் இம்பாக்ட்ல மேல ஆமாங்க போயிருச்சு. ப்ரோ. இந்த ஹைய உடைக்காதவும் கீழ. நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்கு? அடுத்த ம். 30 மினிட்ஸ்ல என்ன கேண்டில் குடுத்துருக்கு? ஒரு செல் கேண்டில் குடுத்துருக்குங்க ப்ரோ. என்ட்ரி எடுக்கலாமா? வேணாமா? இப்போ இந்த ஹைய உடைச்சிச்சு. இந்த ஹைய உடைக்க வரைக்கும் செல்லு. மேபி ஏன் இவ்ளோ தூரம் பார்க்கும்போது ஆமாங்க இந்த ப்ரோ. ஃபுல் இம்பல்ஸ் ஒரு கரெக்ஷன் ஏரியாவா இருக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்த்துருவோமா? வி கேன் செக். பாத்துரலாங்க ப்ரோ. என்னவா இருக்கு? ஒரு நல்ல கரெக்ட்டா 50ல நிக்குதுங்க ப்ரோ. கரெக்ஷன் என்ன ரீடெஸ்ட் பண்ணலாம்? ஏரியால இருக்குங்க. என்ன பண்ணலாம்? ஒரு நல்ல சப்ளை, ரீடெஸ்ட் ஏரியா, ஆமாங்க. தென் ஒரு அழகான கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கா இல்லையா? கன்ஃபர்மேஷன் இருக்குங்க ப்ரோ. நெக்ஸ்ட் ஒரு ட்ரெண்ட் லைன் ரியாக்ட் ஆகுற மாரி தெரியுதா? ஒரு நல்ல சேனலா சேனல் கிரியேட் இருக்குங்க. ஆகுதா? 1, 2, 3 டச் மாரி தெரியுதா? என்ன ஆமாங்க. பண்ணலாம்? ப்ரோ என்ன பண்ணலாம்? க்ளோஸ் வச்சிருக்குங்களாங்க ப்ரோ. செல் கேண்டில். கிளியரா தெரியலைங்க ப்ரோ. லாஸ்ட் கேண்டில் செல் கேண்டிலுங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற கேண்டில ஆ செல் போலாங்க ப்ரோ. ஆர் யூ ஷூர்? ஷூருங்க ப்ரோ. ஸ்டாப் லாஸ் எங்க? அப்படியா? அதுக்கு மேலேங்க ப்ரோ. இதுக்கு மேல. அந்த அதுக்கு மேலேங்க. ஆமாங்க. டார்கெட்டு 1:2ங்க ப்ரோ. 2 இல்ல 4 லோ வரைக்கும் வைக்கலாமா? லோவர்ல வைக்கலாங்க ப்ரோ. லோ அது வரைக்கும் வரும்னு நமக்கு தெரியும்ல. இப்ப மார்க்கெட் இங்கேருந்து எங்க ப்ரோ வரதுக்கு சான்சஸ் இருக்கு? 4 ஹவரோட லோவுக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குங்க ப்ரோ. பார்ப்போமா? ஐ பார்க்கலாங்க ப்ரோ. ஷூர் டேக் த என்ட்ரி. ஷூருங்க ப்ரோ. 1:1 ஹிட் ஆயிடுச்சா? என்ன பண்ணுவோம்? ஆமாங்க ப்ரோ. 1:1 ஹிட் ஆயிடுச்சுன்னா? நம்ம டாப்ல சென்ட்ரிக்கு மூவ் பண்ணிருங்க ப்ரோ. இல்லைன்னா ஸ்டாப் ஆட்டோல லாஸ போட்டுருவோம். என்ட்ரிக்கு மூவ் பண்ணிட்டு ஆட்டோல போட்டுருவோமா? ஆமாங்க ப்ரோ. இதானே பண்ணுவோம். ஆமாங்க ப்ரோ. ஃபைனலி டார்கெட் டார்கெட் ஹிட்டா? இப்போ ஹிட்டுங்க இந்த ப்ரோ. இடத்துல நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம்? ஆசைப்பட்டு அடுத்த ட்ரேடுக்கு போ மாட்டோமா? டாடு என்ன போக பண்ணணும்? மாட்டேங்க ப்ரோ. 4 ஹவர் டைம் ஃப்ரேமுக்கு போவோம். 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல க்ளோஸ் போயிட்டு என்ன பண்ணுவோம்? வச்சிருக்குதான்னு 4 பார்ப்போம். ஹவர் கேண்டிலு க்ளோஸ் வைக்கிறது வரைக்கும் நான் பிரேக் என்ன பண்ணுவேன்? வச்சிருக்கு. செல் போக மாட்டேங்க ப்ரோ. ஓகேவா? ஓகேங்க. இட்ஸ் ஓகே வெல். சி ஃபைனலி க்ளோஸ் வச்சிருச்சுங்க ப்ரோ. ஸோ புரிஞ்சுச்சா? இப்போ 4 ஹவர் கேண்டில் என்ன ம். பண்ணிருச்சு லோவ? க்ளோஸ் வச்சிருச்சுங்க ப்ரோ. பிரேக் க்ளோஸ் பண்ணிருச்சுங்க. வச்சிருச்சு. கண்டிப்பா மார்க்கெட் என்ன பண்ண போகுது? ரீடெஸ்ட்டுக்கு வரப்போகுதுங்க ப்ரோ. கண்டிப்பா என்ன பண்ண போகுது? ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகுது? கீழ வரப்போகுதுங்க ப்ரோ. கீழ வரப்போகுது. வரப்போகுதுங்க. அப்போ கீழ வரப்போகுதுங்கிறப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ இந்த ஏரியாவ நல்லா பார்த்துக்கங்க. இந்த இடத்துல மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்றதுக்கான சான்சஸ் எங்க இருக்குங்கிறத நம்ம என்ன பண்ண போறோம்? வேலிடேட் பண்ண வேலிடேட் போறோங்க ப்ரோ. மார்க்கெட் கீழ வரப்போகுதுன்னு தெரிஞ்சுச்சு. இப்போ மார்க்கெட் கீழ வந்துட்டு இருக்கு. இப்ப ஸ்விங் லோ எத சொல்லுவோம்? ம். எத எடுத்துக்கலாம்? எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்த பாருங்க. ம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது இது மார்க்கெட் ஃபுல்லாவே என்ன ஆயிருக்கு? டவுன்ஃபால் ஆயிருக்கா? ஃபால் ஆயிருக்குங்க ப்ரோ. சி ட்ராப் ஆயிருக்குங்க. சி ஆமாங்க. பார்த்தீங்கன்னா, இங்க விக் வச்சு கூட இந்த ஏரியாவ கவர் பண்ணியிருக்கு. ஆனா, இந்த ஏரியா இன்னுமே என்ன ஆகல கவர் அப் ஆகல. அப்ப இத ஒரு நல்ல என்னவா எடுத்துக்கலாம்? இம்பேலன்ஸ் கேண்டில்ங்க ப்ரோ. இம்பேலன்ஸ் இத என்னன்னு சொல்லுவோம்? ஒரு பேரிஷ் ஆர்டர் பிளாக்ன்னு சொல்லுவோமா?
பிளஸ் இது எங்க ஆர்டர் இருக்கு? பிளாக் ஆமாங்க இல்ல ப்ரோ. சிம்பிள் நம்ம இப்படி கூட சொல்லலாம். ஒரு நல்ல சப்ளை லெவல்னு சொல்லலாமா? ஆமாங்க ப்ரோ. ஆமாவா இல்லையா? ஆமாங்க ப்ரோ. ஒரு நல்ல சப்ளை லெவல்னு சொல்லலாமா? சப்ளை லெவலுங்க. இந்த ஏரியால ஆமாங்க ரியாக்ட் ப்ரோ. பண்ணுச்சுன்னா மார்க்கெட் என்ன ஆகலாம்? செல் ஆகலாம். இந்த சப்ளை எங்க கீழ வரலாம். இருக்கு? ஆமா. இந்த சப்ளை எங்க இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இன்னும் மார்க்கெட் வரல. மேபி இங்கேருந்து ரிவர்ஸ் ஆனா டைட்டா என்ன இருக்கு? இங்க 50% சப்ளை இருக்கு. இருக்குங்க ப்ரோ. சப்ளை இருக்கு. 50% இருக்கு. ரீட்ரேஸ்மென்ட் ஏரியாவும் சேர்த்து வச்ச மாரி இருக்கா? ஸோ வெயிட் பண்ணுவோம். அடுத்த ஃபிளிப் வைக்கிறான்னு பார்ப்போம். ஏன்னா உடனே போயிட்டு செல் ஆகும்னு சொல்லிட்டு உடனே உட்கார்ந்து இருக்கணும். என்ன பண்ணக்கூடாது? என்ன பண்ணக்கூடாதும்மா? எடுத்து செல் எடுக்கணும். நம்ம நெறைய பேர் பண்ற தப்பு. உடனே போயிட்டு ட்ரேட் செல் எடுத்து என்ன பண்றோம்? செல் என்ட்ரி எடுத்து செல் என்ட்ரி எடுத்து லாஸ் மாட்டிப்போம். பண்ணிடுறேங்க ப்ரோ. நெவர் லோல போயிட்டு ஏன்னா நம்ம மாட்டி மார்க்கெட் இங்க வரப்போற இன்னொரு விஷயமும் நான் சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்? 4 ஹவர் லோ பிரேக் ஆயிடுச்சுன்னா, அத மறந்துட்டீங்க பாருங்க. 4 ஹவர் லோ பிரேக் ஆயிடுச்சுன்னா என்ன சொல்லியிருந்தேன்? எங்க நீ என்ன பார்க்கணும்? என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? ரீட்ரேஸ்மென்ட் செக் பண்ணணும். யூ வாண்ட் டு செக்கிங் த ரீட்ரேஸ்மென்ட். ஸோ ஸ்விங் லோ டு ஸ்விங் ஹைக்கு என்ன பண்ணணும்? ரீட்ரேஸ்மென்ட் பார்க்கணும். ஸோ 50 to பேஜ் 60 பார்ப்போங்க நம்மளுடைய ப்ரோ. ரீட்ரேஸ்மென்ட் ஏரியாவா? ஏரியாங்க ப்ரோ. ஆமாங்க ப்ரோ. ஆமாவா இல்லையா? இப்ப மார்க்கெட் கண்டிப்பா ஆமாங்க எங்க ப்ரோ. வரலாம்? இப்ப இது மார்க்கெட் எங்க வரப்போகுது? வரலாங்க ப்ரோ. ஸோ ஏன் இந்த ஏரியாஸ நம்ம மார்க் பண்றோம்னா, ரீடெஸ்ட் ஏரியா ப்ரோ. மார்க்கெட்டோடைய டெஸ்டினேஷன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது. எதுக்காக நான் ரீடெஸ்ட் மார்க் பண்ணி வைக்கிறேன்? ஏன் மார்க் பண்றோம்? வை? டெஸ்டினேஷன். அப்ப மார்க்கெட் கண்டிப்பா டெஸ்டினேஷன் எங்க வரும்? அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க ப்ரோ. கண்டிப்பா மார்க்கெட் எங்க வரும்? கீழ எங்க ரீடெஸ்ட் வரும்? ஏரியா ரீடெஸ்ட் ஏரியாக்கு வரும். நெக்ஸ்ட் என்ன கீழங்க பண்ணுவோம்? ப்ரோ. இங்க வந்து நான் நெக்ஸ்ட் ஃபிளிப்புக்காக வெயிட் பண்றேன். ஸோ ஸ்விங் லோ எது? இப்போதைக்கு இதானே நம்ம ஸ்விங் லோ. இப்போதைக்கு இதாங்க. அதாங்க. ஆமாவா இல்லையா? ஆமாங்க ப்ரோ. ஆமாங்க ப்ரோ. ரைட்டா? ஆமாங்க ப்ரோ. என்னுடைய ஸ்விங் லோ இதுதான். இப்போதைக்கு நான் இந்த இடத்த பார்க்க போறேன். ரைட்டா? இந்த லோவ பிரேக் பண்ணுதா? இல்லையான்னு பார்க்க போறேன். ஸோ வரல. மார்க்கெட் மேல போகுது. ஏதோ ஒரு அப் ட்ரெண்ட கிரியேட் பண்ணுது. எதுக்காக இந்த அப் ட்ரெண்ட கிரியேட் பண்ணுது? ஒய்? ஒய் இட்ஸ் கிரியேட்டிங் த அப் ட்ரெண்ட்? ஒய்? நான் நேத்தே சொன்னேன். கேள்வி கேட்கணும்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா நேத்து கிளாஸ்ல? நேத்து அப்புறம் லைவ் வந்து ட்ரேட் பண்ணும். ரீடெஸ்ட் ஆமாங்க நம்ம ப்ரோ. கேள்வி கேட்கணும்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? சொன்னேனா இல்லையா? ஆமாங்க ப்ரோ. அந்த கேள்வி ஆமாங்க ப்ரோ. கேட்க நம்ம ரெடி ஆகணுமா? ஆமாங்க ப்ரோ. எஸ். அந்த கேள்வி கேட்கறது சொல்லுங்க. ப்ரோ லாஸ்ட் நடந்த இம்பல்ஸுக்கு ரீடெஸ்ட மார்க் பண்ணியிருக்கிறேங்க ப்ரோ. ஓகே. 2வது வந்து அந்த இம்பல்ஸ கவர் பண்றதுக்கும் போலாங்க ப்ரோ. ஓகே. டன். ஸோ ஃபைனலி இந்த ஏரியாவ டச் பண்றான். இந்த ஏரியா நமக்கு என்னன்னு ஆல்ரெடி தெரியும். இது என்ன ஏரியா? நல்ல ரீடெஸ்ட் ஏரியாங்க ப்ரோ. சப்ளை ஏரியாங்க. ரீட்ரேஸ்மென்ட் ஏரியா. இங்கேருந்து மார்க்கெட் என்ன ஆகலாம்? ஆமா. என்ன ஆகலாம்? கீழ வரலாங்க. செல் ஆக சான்ஸ் இருக்கா? கீழ வரலாங்க ப்ரோ. ஆனா ஆமாங்க ப்ரோ. கீழ வரதுக்கான ப்ராபபிலிட்டி கன்ஃபர்மேஷன் எப்ப கிடைக்கும்? ஒரு புல் கேண்டல் லோவையாவது என்ன பண்ணும் அவன்? பிரேக் பண்ணணுங்க ப்ரோ. ஃபைனலி பிரேக் பண்ணிருச்சுங்க ப்ரோ. என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? செல் போலாங்க ப்ரோ. ஆர் யூ ஷூர்? செல் போலாங்க ப்ரோ. ஷூருங்க ப்ரோ. ஓகே. நான் செல் எடுத்துட்டேன். ஸ்டாப் லாஸ் எங்க வைப்பேன்? ம். செல்லு எடுத்தாச்சு. 60 லிங்க ப்ரோ. எங்க 60 இதுக்கு மேலயா? மேலங்க ப்ரோ. மேல ஆமாங்க. இதுக்கு மேல. டார்கெட்டு? டார்கெட் எங்க 1:2 வைக்கலாம்? ப்ரோ. 1:2 வைக்கலாமா? இல்ல ப்ரோ எனக்கு இங்க 1:2 டெஸ்டினேஷன் இந்த டெஸ்டினேஷன் வரைக்கும் வரணும்னு தெரியும். நான் டெஸ்டினேஷன் வைக்கணும்னு வைக்கலாமா? டெஸ்டினேஷன் டெஸ்டினேஷன் வைக்கலாங்க ப்ரோ. வைக்கலாங்க ப்ரோ. வைக்கலாமா? ட்ரை வைக்கலாங்க ப்ரோ. பண்ணலாமா? அடுத்து இன்னொரு என்ட்ரிக்கு சான்ஸ் இருந்தா அடுத்த என்ட்ரி எடுக்கலாம். போட்டுக்கலாங்க. எடுக்கலாங்க. அதான் ஒரு நல்ல ஸ்டெப். இவ்வளோ தூரம் ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்கப்ப இது வரைக்கும் வைக்கிறது தப்பு கிடையாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்த லோவ எடுத்துச்சு அப்படின்னா, இன்னொரு டைம் எடுக்கலாமா? ட்ரை பண்ணலாமா? ஆமாங்க ப்ரோ. எஸ். ஃபைனலி என்ன எஸ். பண்ணிருக்கு? அந்த நல்ல லோவையும் லோவ் எடுத்துருச்சுங்க ப்ரோ. எடுத்துச்சு. பிரேக் இன்னுமே பண்ணிருச்சுங்க. தெளிவா கன்ஃபர்மேஷன் கிடைச்சுச்சா? கன்ஃபர்மேஷன் ஆமாங்க ப்ரோ. ஸோ வாட் வி டூ? இப்ப லாஸ்ட் ஃபிளிப்பு
இப்ப இந்த ஹைய உடைக்காத ம். வரைக்குமே மார்க்கெட் என்ன பண்ண போறதில்ல. மேல போறது இல்லைங்க ப்ரோ. இப்ப என்ன பண்ணலாம்? மார்க்கெட் கீழ தான் வரப்போகுதுன்னு தெளிவா தெரிஞ்சுச்சு. இன்னொரு என்ட்ரி போலாங்க. ஆமாங்க. இன்னொரு என்ட்ரி என்ட்ரி போடலாமா? போலாங்க. போடலாமா? ஆமாங்க. ஸோ தெளிவா போடலாங்க ப்ரோ. அக்ரெசிவா இருக்கப்போ மொமெண்டம பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? தாராளமா என்ட்ரி போடலாம். ஆனா ஸ்டாப் லாஸ் எங்க என்ட்ரி வைக்கணும்? எடுக்கலாங்க. இந்த கை ஹைக்கு மேல. மேல தானங்க ப்ரோ. இந்த ஹைக்கு மேல கைக்கு வைக்கலாமா? மேல தானங்க. ஆமாங்க. டார்கெட் வைக்கலாங்க. டார்கெட். டார்கெட் சேம் டார்கெட்டுங்க ப்ரோ. சேம் வைக்கலாமா? இல்ல ப்ரோ எனக்கு இது 1:3 வந்தா போதும்னு வைக்கிறீங்களா? ப்ரோ 1:2 கூட வந்து நம்ம பார்சல் புக் பண்ணிக்கலாங்க ப்ரோ. ஆனா டார்கெட்டு டெஸ்டினேஷன் வரலும் ஓகே. வைக்கலாங்க. இது வந்து நீங்க வந்து இன்டர்னல் ஆமா. ட்ரெண்ட்ல எடுக்குறீங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. இது மேஜர். ஆமா. இந்த ட்ரேட் மேஜர் ட்ரெண்ட்ல. ஆமாங்க ப்ரோ. ஆனா இங்க இருக்கிறது இன்டர்னல் இதுங்க ப்ரோ. இன்டர்னல் ட்ரெண்டா? 1:2 போதுங்க ப்ரோ. ஆமாங்க ப்ரோ. 1:2 1:2 1:2க்கு போதுங்க. போடும். ரைட்டா 2 ஓகே. போதும். ஆமாங்க. 1:2 போடுமா? போதுங்க ப்ரோ. ரன் பண்ணலாமா? ரன் பண்ணலாங்க ப்ரோ. ஸோ 1:1 ஆச்சா என்ன பண்ணணும்? ஸ்டாப் லாஸா? 1 மூவ் பண்ணி ஆட்டோல பார்ஷியல் போட்டுக்கோங்க புக் ப்ரோ. பண்ணி ஆட்டோல புக் போட்டுருவோம். ரைட்டா? ஆமா. ஆல்ரெடி 2 ட்ரேட் ரன் ஆகிட்டு இருக்கு. அதனால இன்னொரு ட்ரேட் ஆமா. எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு அமையல. ட்ரேட் எடுக்கிறதுக்கான இல்லைங்க வாய்ப்பு ப்ரோ. என்ன ஆகல? இல்லைங்க. அமையல. இல்லைங்க ரைட்டா? ப்ரோ. ஸோ ஃபைனலி இந்த டார்கெட் ஹிட்டு. ஸோ இந்த டார்கெட்லயும் மோர் தென் 2வது 1:2 ஹிட்டு. ஆமாங்க ப்ரோ. என்ன பண்ணுவோம்? ஸ்டாப் லாஸ 1:1 ம். பண்ணோனே என்ட்ரிக்கு ஆட்டோல மூவ் ஃபில் பண்ணிட்டு பண்ணிடுவோம். ஸோ ஆட்டோல ஓகேவா? போட்டுக்கோங்க ப்ரோ. 2மே பார்சல் இப்ப ஒரு ட்ரேட் குளோஸ்டு. ஆமாங்க. இன்னொரு ட்ரேட் என்ன ஆயிடுச்சு? 1:1 1:2 ஹிட்டு. 2 1:8ங்க. ஹிட்டு. இப்போ இந்த இடம்னா இப்போ வந்து உங்களுக்கு இப்போ வந்து இது வந்து ஒரு மேஜரான ஃபிளிப்பா கன்சிடர் ஆகுதா? இதுவும் ஒரு மேஜர் ஃபிளிப் தான். ஆமாங்க ப்ரோ. இதுவுமே என்னது? மேஜர் ஃபிளிப் தாங்க. ஒரு மேஜரான மேஜர் ஃபிளிப் ஃபிளிப்பிங் தாங்க. ஜோன் தான். ரைட்டா? ஸோ இப்போ இந்த ஆமாங்க. இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணானா அதுக்கேத்த ப்ராப்ளம். எல்லா இடத்துலயும் நான் ட்ரேட் எடுக்கிறேன்னு உட்கார்ந்துட்டுருக்கேன்னு என்ன ஆகக்கூடாது? போடக்கூடாதுங்க ப்ரோ. ஓடக்கூடாது. ஸோ வெயிட் பண்ணுவோம். நிதானமா இந்த இம்பல்ஸ்க்கு ரீட்ரேஸ்மென்ட் கிடைச்சா நெக்ஸ்ட் கேர். எடுக்கலாங்க ப்ரோ. ட்ரேடா? அடுத்த என்ட்ரி போலாங்க ப்ரோ. ஆமாங்க. ஸோ இப்போ இப்ப இது வந்து லாஸ்ட் ஃபிளிப். அதாவது இந்த இது வந்து மேஜர் ம். ஃபிளிப். இது ஹை ரைட்டா? ஆமாங்க ப்ரோ. இதானே ஹை மேஜர் ஹை. ஆமாவா ஆமாங்க ப்ரோ. இல்லையா? ரைட்டா? ஸோ ஆமாங்க இது ப்ரோ. வந்து ஒரு மேஜர் ஹையா ரைட். இருக்கு. ஸோ அப்படிங்கிறப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்ப இது வந்து இன்டர்னல் ஹை. அதோட இன்டர்னல் ஹை இதுவா? ஆமாங்க ப்ரோ. இந்த ஹைய உடைக்கிற வரைக்கும் மார்க்கெட் என்ன? கீழ தானங்க ப்ரோ. கீழ வரதுக்கு சான்சஸ் இருக்கா? ஆனா இதுக்கு என்ன வேணும் எனக்கு? ஆமாங்க ப்ரோ. தெளிவான கன்ஃபர்மேஷன் வேணுங்க ப்ரோ. கன்ஃபர்மேஷன் வேணும். ஒரு புல் கேண்டில் ஒரு லோவ எடுத்தா என்ன பண்ணலாம்? எண்ட் யாஹ்! ஸ்டாப்புங்க ப்ரோ. என்ன பண்ணலாம்? இன்னொரு என்ட்ரி போலாங்க. என்ன என்ட்ரி? பை என்ட்ரியா? செல் என்ட்ரிங்க ப்ரோ. செல் என்ட்ரி. ஸ்டாப் லாஸ் அதுக்கு மேலயே வச்சுக்கலாம். இதுக்கு மேல வச்சுக்கோமா? ஆமாங்க. டார்கெட் 1:2 1:2 தாங்க ப்ரோ. 2வா? ஆமாங்க ப்ரோ. ஸோ இப்ப எத ஃபாலோ பண்றோம் அப்படின்னா, கிளியர் ட்ரெண்ட ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளோதான். 1:1 போயிடுச்சு. என்ன ஒண்ணு பண்ணிடணும்? ஆமா. எ என்ன பண்ணுவோம்? எ எ ஸ்டாப் லாஸ் என்ட்ரிக்கு மூவ் பண்ணிருங்க ப்ரோ. பார்சல் புக் பண்ணிட்டுங்க. ஹிட்டுங்க ப்ரோ. ரைட்டு மார்க்கெட் மேல போதா? ஆமாங்க ப்ரோ. ஸோ எனிதிங் இட் வில் பி ஹேப்பன்டா. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மார்க்கெட் மேல போகலாம் அப்படிங்கிறப்போ, இந்த இம்பல்ஸ்க்கு என்ன ரீடெஸ்ட் பண்ணுவோம்? சிம்பிள்ஸ்க்கு ரீடெஸ்ட் எடுக்கலாங்க ப்ரோ. ரீடெஸ்ட் செக் இப்ப பண்ணுவோமா? ஆமாங்க. ஹைலேருந்து ஓகே என்ன ஆகணும்? ம். பேஸ்மெண்ட் ரைட்டா? ஆமாங்க ப்ரோ. ஸோ இப்போ மார்க்கெட் ஏறி நிக்கிறது. என்ன நம்ம 50-60 டச் பண்ணலிங்க ப்ரோ. இன்னும் டச் பண்ணல. டச் ஆமாங்க. பண்ணி எனக்கு அங்க கன்ஃபர்மேஷன் வந்தா என்ன பண்ணுவோம்? இன்னொரு என்ட்ரி போலாங்க. ட்ரேட் எடுப்போம். அதர்வைஸ் எடுப்பாங்க. நோ ட்ரேடுங்க ப்ரோ. நோ ட்ரேடா? ஆமாங்க ப்ரோ. ஓ ஓகே. பிரேக் இப்போ இங்க வாங்க. இங்க புரிஞ்சுக்கங்க. இப்போ இதுதான் வந்து டாஸ்க். இப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்ன? இப்போ மார்க்கெட் இவ்வளோ இடம் போயிடுச்சு. கண்டிப்பா என்ன பண்ணும்? எங்க போக வாய்ப்பு இருக்கு? மேல போற அந்த கைய பிரேக் பண்ணலங்க ப்ரோ. மேஜர் எஸ். கையிங். இப்போ ஹையையும் இப்ப உடைச்சிட்டான். கை பிரேக்
இப்போ உடைச்சிட்டாங்க. மார்க்கெட் கண்டிப்பா எங்க போகும்? அடுத்த கைக்கு போகும் ப்ரோ. அடுத்த ஹைக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஆனா வாய்ப்பு அது இருக்கு. வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்? ஆமாங்க. ரீடெஸ்ட்டுக்கு வரதுக்கு வெயிட் பண்ணுவோங்க ப்ரோ. இல்ல மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு? Go for the high. கைக்கு அதையும் பிரேக் பண்ணிட்டாங்க. மேஜரான ஹை ஆச்சே. மாறி ஆமாங்க ப்ரோ. யோசிக்கணும்ல. மேஜர் ஹையா இல்லையா? ஆமாங்க ப்ரோ. நீங்க மாறி ரெண்டாவது ஃபர்ஸ்ட் போட்ட மேஜர் கை ஸோ இருக்கும் ஒரு மேஜர் டைம் ஃப்ரேம் போய் பார்த்துப்போமா 4 ஹவர்ஸ்ல 4 ஹவர்லைங்க. இந்த இம்பல்ஸுக்கு ஒரு கரெக்ஷனா யூஸ் ஆகுது. ஸோ 1 ஹவர்லையுமே ஒரு அக்ரெசிவான பிரேக் அவுட் கொடுத்துருக்கா? ஆமாங்க ப்ரோ. அக்ரெசிவா கொடுத்துருக்கா? ஆமாங்க ப்ரோ. பிரேக் ரேலியா பண்ணிருக்கு. போயிருக்குங்க ப்ரோ. ஆனா அக்ரெசிவா கொடுத்துருக்கா? ஆமாங்க ப்ரோ. சரி ஓகே அப்படியே வச்சுப்போம். வெல் இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் என்ன பண்ண சான்சஸ்? இதுதான் இந்த இடத்துல தான் நிறைய பேர் மாட்டுவோம். இந்த இடத்துல என்ன சான்ஸ் இருக்கு? மார்க்கெட் மேல போகணுமா கீழே வா? ப்ரோ நம்ம ரீடெஸ்ட்டுக்கு என்ன பண்ணி வெயிட் பண்ணிட்டே ஆகணுங்க ப்ரோ. புரியல. இல்லை ரீடெஸ்ட்டுக்குங்க ப்ரோ நம்ம வெயிட் பண்ணணுங்க ப்ரோ. வெயிட் பண்ணுவோம் இம்பல்ஸுக்கு ரீடெஸ்ட் கொடுக்குறதுக்கு இம்பல்ஸுக்கு ரீடெஸ்ட் கொடுக்கறதுக்கு வெயிட் பண்ணுவோங்க ப்ரோ. வெயிட் பண்ணுவோமா? ஆமாங்க. இதுக்கான டவுன் ட்ரெண்டுக்கான ப்ராபபிலிட்டி கன்ஃபர்மேஷனே வரலையே. டவுன் ட்ரெண்டுக்கான ப்ராபபிலிட்டி கன்ஃபர்மேஷன் வேணும்னா என்ன பண்ணும்? டவுன் ப்ரோ ட்ரெண்டுக்கான ப்ராபபிலிட்டி கன்ஃபர்மேஷன் வேணும்னா என்ன பண்ணும்? மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் நடக்கணுங்க ப்ரோ. மார்க்கெட் ஸ்ட்ரக்சரு நடக்கணுங்க ப்ரோ. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் நடந்துச்சு. எங்க இருக்கு? அப்போ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இல்லைங்க ப்ரோ. என்னத்தை பிரேக் பண்ணும்? எதை பிரேக் பண்ணும்? ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சருடைய ஸ்விங் லோங்க ப்ரோ. ஸ்விங் லோவை என்ன பண்ணும்? பிரேக் பண்ணுங்க ப்ரோ. பிரேக் பண்ணணும். மார்க்கெட் ஸ்ட்ரக்சருடைய ஸ்விங் லோவை என்ன பண்ணணும்? ஸ்விங் லோவோட பிரேக் பண்ணுங்க ப்ரோ. பிரேக் பண்ணணும். இதை தெளிவா இருக்கீங்களா? தெளிவாக இருக்கிறேங்க ப்ரோ. வெல் இருக்கிறேங்க ப்ரோ. ஸ்விங் லோவை மார்க்கெட் என்ன பண்ணி ஆகணும்? பிரேக் பண்ணுங்க ப்ரோ. அந்த ஸ்விங் லோ எங்க இருக்கு? ஸ்விங் லோ பிரேக் பண்ணும். அந்த ஸ்விங் லோ எங்க இருக்கு? 12 டைம் காமிக்கலங்க ப்ரோ. அதுக்கு நேர் மேலேங்க ப்ரோ. அதுக்கு நேர் மேல இதுவா? 12 இல்லைங்க ப்ரோ. இந்த சைட் அது எது? அதுக்கு மேலேங்க ஒரு இதுவா? இன்டர்னல் ஃபிளிப் நடந்திருக்குங்க ப்ரோ. அதான் சொன்னேன் இன்டர்னல் ஃபிளிப் இதுதானே லோ. ஆமாங்க ப்ரோ. இந்த லோ உடைச்சாலும் என்ன பண்ணும்? லாஸ்ட் இந்த ஃபிளிப்புங்க ப்ரோ. இம்பல்ஸுக்கு கரெக்ஷனுக்கு வருமா? கரெக்ஷன் வருங்க. ஆமாங்க ப்ரோ. எஸ். இப்போ என்ன பண்ணுவோம்? ப்ரோ நம்ம இதுக்கு ரீடெஸ்ட் நம்ம மார்க் பண்ணவே இல்லைங்க ப்ரோ. ஆ 50 to 16 அது எங்கேன்னு எங்க வைப்பேன்? இந்த 12க்கு நேரம் இருக்குங்க ம்? ப்ரோ. அதுக்கு ரைட் சைடுங்க ப்ரோ. இல்லைங்க இந்த 12ங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் இங்கேருந்து இங்க இருப்பனா இல்ல டைம் ஃபுல்லி டேட் இங்கேருந்து இங்க இருப்பனா இல்ல மே இங்கேருந்து இங்க இருப்பனா? ஃபர்ஸ்ட் அதுங்க ப்ரோ. எது இதுவா? இன்டர்னல் ஃபிளிப்புங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் ரீடெஸ்ட் தெரியும் ப்ரோ. நம்ம மேஜரா தானுங்க ப்ரோ. அங்கதான் எடுப்போங்க ப்ரோ. நீங்க இப்போ க்ரஷர் வச்சுக்கிற இடத்துல தானுங்க ப்ரோ. ஓகே. வெல்லா ஓகேங்க ப்ரோ. என்ன பண்ணுவோம்? ஆமாங்க மார்க்கெட் ப்ரோ. எங்க வர சான்ஸ் இருக்கு? இல்ல ரெண்டுத்தையுமே எடுத்து பார்த்தாலுமே இது ஒரு ஏரியாவை டிஃபைன் பண்ணுது. எடுத்து எந்த ஏரியா? பார்த்துக்கலாம். இந்த ஏரியா டிஃபைன் பண்ணுதா? டிமாண்ட் ஏரியாங்க ப்ரோ. ஸோ ஆமாங்க ப்ரோ. இந்த ஏரியால ரெஸ்பெக்ட் பண்ணலாம். ரெஸ்பெக்ட் பண்ணா மார்க்கெட் மேல போகும். ரெஸ்பெக்ட் பண்ணலன்னா கீழே லோவரில் வருங்க ப்ரோ. லோ வரைக்கும் வந்துட்டோமா? இப்போ ஆமாங்க. மார்க்கெட் எங்க வர சான்ஸ் இருக்கு? ரீடெஸ்ட் ஏரியாங்க ப்ரோ. கொஞ்சம் மேல போனா இங்கேருந்து ஒரு செல்டர் போட்டு இது வரைக்கும் அடிச்சிருக்கும். போகல. எஸ். பிரேக்டா? பிரேக். ஆமாங்க கண்டிப்பா ப்ரோ. மார்க்கெட் எங்க ஒன்று ஆகணும்? லோக்கு வரணுங்க ப்ரோ. லோக்கு வரணும். ஆனா இதுக்கப்புறம் லாஸ்ட் மார்க்கெட் மேல ஃபிளிப்போட போனா ஸ்விங் லோக்கு இந்த ஏரியால ரெஸ்பெக்ட் ரீடெஸ்ட்டுக்கு பண்ணா என்ன போங்க. பண்ணுவோம்? ஒரு என்ட்ரி போலாங்க ப்ரோ. ரெஸ்பெக்ட் பண்ணாதான் என்ட்ரி போகும்.
ஆமாங்க ப்ரோ. ஐயோ உடைச்சிருக்கான். மார்க்கெட் எதுக்காக எங்க போறதுக்கு? அந்த ரீடெஸ்ட் ஏரியா போறதுக்கா? இந்த இம்பல்ஸுக்கு ரீடெஸ்ட் போறதுக்கு. ஆமாங்க. போனா என்ன பண்ணுவோம்? என்ட்ரி எடுப்பங்க ப்ரோ. யா அழகா மார்க்கெட் போயிட்டானா? ஆமாங்க ப்ரோ. போயிட்டானா? ஆமாங்க ப்ரோ. எஸ் ஃபைனலி அந்த இடத்துக்கு போயிட்டு ஐயோ! அங்க இருந்து என்ன ஆகுது? லாஸ்ட் கேண்டிலோட லோ லோ எடுத்துட்டானா? பிரேக் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணலாம்? ஆமாங்க ப்ரோ. என்ட்ரி போலாங்க ப்ரோ. ஆ? என்ட்ரி என்ட்ரி போலாங்க. போலாமா? ஸ்டாப் லாஸ் எங்க வைக்க? ஆமாங்க. இப்போ அந்த ஸ்விங்கோட கைக்கு கொஞ்சம் மேலே வச்சுக்கலாங்க ப்ரோ. சரி நம்ம ஏன் இந்த இந்த ஜோனை மார்க் பண்ணோம்? சிம்பிள். இந்த ஜோனை ஏன் மார்க் பண்ணோம்? அது இன்டர்னல் கைங்க அங்க ப்ரோ. என்ன இருக்கு? ஆமாங்க. நல்ல சப்ளை. சப்போர்ட் ஏரியா. சப்ளைங்க ப்ரோ. பேஸ் சரிங்க. பேஸ் டிராப்புங்க ப்ரோ. பிளஸ் ஒரு நல்ல ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவும் இருக்கா? ஆமாங்க ப்ரோ. ஓகே ஸ்டாப் லாஸ் எங்க வைக்க? இந்த ஸ்விங்கோட கையிலேயே வச்சிடலாங்க ப்ரோ. சப்ளைக்கு மேல இல்லைங்க ப்ரோ. வைக்கலாமா? அவ்வளோ தூரம் வேண்டாம். ப்ரோ ரொம்ப ரொம்பலாம் கிடையாது. என்ன ஒரு 300 பாயிண்ட்ஸ் ரொம்பவா? இல்லைங்க ப்ரோ. மார்க்கெட் ஸ்விங்கிலோ டக்குன்னு இல்ல இல்ல பத்தலாம். மார்க்கெட் இன்கேஸ் இப்படி வச்சுட்டா என்ன பண்ணுவீங்க? இப்படி போயிட்டா என்ன பண்ணுவீங்க? போயிட்டு இப்படி வந்தா தேவையில்லாம ஸ்டாப் லாஸ் வாங்குற மாதிரி தானே இருக்கும். இல்ல ஆமாங்க ப்ரோ. அப்ப இல்ல தெரியணும். அடுத்த டெஸ்டினேஷன் கம்மியா தானே இருக்குங்க ப்ரோ. இதுதாங்க நிறைய பேர் பண்ற இல்ல தப்பே. இல்லைங்க ப்ரோ. டவுட்டுங்க இல்ல. என்னுடைய ஐடியாவை சொல்றேங்க ப்ரோ. அது எனக்கு மேக்ஸிமம் நான் இல்ல சேஃபர் என்னுடைய ஜோனுக்கு பார்க்கணும். ஓ இங்கெல்லாம் ட்ரேட் ஓகே எடுத்தோம். நம்ம ஓகேங்க ப்ரோ. சேஃபர் ஜோன்ல தானே ட்ரேட் எடுத்தோம். இங்க ஆமாங்க ட்ரேட் ப்ரோ. எடுத்து போய் சேஃபர் ஜோன்ல தானே ட்ரேட் எடுத்தீங்க. அப்ப இங்க எடுத்தப்ப மட்டும் ஆமாங்க ஏன் ப்ரோ. யோசிக்கிறீங்க? எப்பவுமே இல்லைங்க சரி ப்ரோ. ஒரு அதாங்க ட்ரேட் அந்த எடுக்கனா டவுட். ஆமா. மேக்ஸிமம் தேவையில்லாம நிறைய ஸ்டாப் லாஸை விடக்கூடாது. விடக்கூடாதுங்க. பண்ணக்கூடாது. அதுல தெளிவா இருக்கும். விடக்கூடாதுங்க. 1:2 ஓகே. ஆமாங்க ப்ரோ. ரன் பண்ணவா? ரன் பண்ணலாங்க ப்ரோ. ஸோ 1:1 வச்சுச்சா? என்ன ஆமாங்க பண்ணுவேன்? ப்ரோ. என்ன பண்ணுவேன்? ஸ்டாப் லாஸ் என்ட்ரிக்கு மூவ் பண்ணிருங்க ப்ரோ. பார்சல் புக் பண்ணிட்டு. என்ட்ரிக்கு மூவ் பண்ணுவீங்களா? இல்ல ஆட்டோல போடணுமா? மேக்ஸிமம் என்ட்ரி எப்பலாம் ஸ்டாப் லாஸ் தூக்கிடும். என்ன பண்ணும்? தூக்கிடுங்க. பார்ஷியல் புக் பண்ணிட்டு ஆட்டோல ஆட்டோல போட்டுருங்க. ஆட்டோல போட்டுருங்க. நோ ப்ராஃபிட் நோ லாஸ் அப்படிங்கிற கேட்டகரிக்கு. லோன்லெஸ். ரைட்டா? ஃபைனலி மார்க்கெட் கமிங் சூன் டு டார்கெட் ஏரியா ப்ரோ. டார்கெட். ரைட்டா? டார்கெட் ஹிட்டுங்க. ஸோ நம்மளோட இந்த டார்கெட்டுமே என்ன ஆகிட்டு இருக்கு? ஹிட் ஆகிட்டு இருக்கு. ஹிட் ஆயிட்டு இருக்குது. ஆனா இந்த டார்கெட் ஹிட் ஆகுறதுக்கு எத்தனை நாள் ஆகுது? எத்தனை நாள் ஆகுது? ம் bro. ஃபைனல் அந்த டார்கெட் ஹிட்.